மன்னிக்க வேண்டும். மான் என்று எண்ணினேன். மானுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத பிராணியா நீங்கள்? கையில் பலமான காயமும். உங்களுக்கு பட்டால் தெரியும். கொஞ்சம் பொறுங்கள், இதோ வந்துவிட்டேன். இங்க ஒரு மான் வந்ததா? மான் பேரை சொல்லி மனுஷ வேட்டைக்கு இப்படி எத்தனை பேரமா புறப்பட்டு இருக்கீங்க? மகாராணியின் வில் இங்க எப்படி வந்தது? ஓஹோ, மகாராணியா அது? இது என்ன கையில்? உங்க மகாராணி மானுக்கு குறி வச்ச லட்சணம். விழுந்தாலும் விழுந்தது. பால் கிண்ணத்தை பார்த்து விழுந்தது. நல்லா இவரை நேரா அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லை நல்லா, பத்திரமாக வீடு சேர்த்து விடு. அதுவும் சரிதான், சேர்த்துறேன். ஏயா யோ, கையில பலமான காயமா? மகாராணி அடித்ததாயிட்டு மனமோகனமா இருக்கிறது. இருக்க இல்லை, மறந்து விட்டேன். என்னங்க, அதோ வசந்த கையில தானுங்களே இருக்கு. ஆமா ஆமா, என்கிட்டதான் இருக்கு. வாங்க. யோ ஓயோ, பேருக்கேற்ற ஆள். நானும் ஆளுக்கு ஏத்தாப்புல நடந்துக்குவேன்ல. அப்படித்தான் இருக்க வேண்டும். நல்லா, ராஜகுமாரி அடிக்கடி வேட்டைக்கு வருவதுண்டா? வா, உண்டுங்க. எப்பவும் மிருக வேட்டைக்கு தான் வருவாங்க. இன்னைக்குதான் மனுஷ வேட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, ராஜகுமாரி இங்கேதான் வருவதா? அதுல தான் இருக்கு விஷயம். என்ன? வேட்டைக்கு எங்கே போறது, எதுக்கு போறது, எப்ப போறது, எப்படி போறது, எல்லாம் இவர்தான். ராஜகுமாரிக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? கல்யாணமா? கல்யாணமே வேண்டாம் முன்னிட்டாங்க. ஏன்? கல்யாணம் என்றால் பிடிக்காதோ? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு, அவரை பிடிக்கல. அது யார்? நல்லா அவர் தாங்க ஆளகாலரே. அவ்வளவு பொல்லாதவனா அந்த ஆளகாலன்? அதை ஏன் கேக்குறீங்க? அவர் படுத்துற அவஸ்தையில ஆண்களையே வெறுத்துட்டாங்க. அப்படியானால் மகாராஜாவிற்கு பிறகு நாட்டை ஆள்வது அவங்களேதான். அள்ளி ராஜ்யம் நடத்த போறாங்க. அதுக்காகத்தான் இந்த வில் வித்தை, வேல் வித்தை எல்லாம். அது சரி, ஆலகாலனை பிடிக்கவில்லை என்றால் வேறு யாரையாவது அவர் விட்டாதானுங்களே. எப்படியாவது மகாராஜாவை சரிப்படுத்தி காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறாரு.